ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிற படம் அப்படியே நான் சொல்கிறேன். 2025 ஒரு மேண்டரின் எமோஷனல் ட்ராமாவாக வெளியான மோமோ. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஜியாமா. இவர் பேசிக்காக ஒரு ஏசியெல்லாம் ரிப்பேர் பண்ணக்கூடிய டெக்னீஷியன் மாதிரி இருக்கிறாப்புல. பெருசாக வருமானம்லாம் கிடையாது, ஏதோ கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இவருக்கு மனைவி மகள் அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. ஆனால் மனைவி இந்த ஆளோட இவன் எப்போ ஏசியை சர்வீஸ் பார்த்து இவன் எப்போ சம்பாரித்து இவன் கூட நம்ம எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது அப்படின்னு ஒரு கட்டத்தில் இவர் அப்படியே பாதியில் டீலில் விட்டு கடைசியாக இவர்கிட்ட டிவோர்ஸும் வாங்கிட்டு இன்னொருத்தரை போய் கல்யாணம் பண்ணி அந்த அம்மா செட்டில் ஆகிருச்சு. ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கும் பிறந்த ஒரு பொன் குழந்தை, கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொன் குழந்தை. அந்த பொண்ணு பேர் மோமோ. அந்த பொண்ணு தான் சொல்லப்போனால் அந்த கதையின் நாயகி அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நம்ம கதாநாயகனுக்கு இந்த உலகமே தன்னுடைய பொண்ணு தான். இந்த பொண்ணுக்கு உலகமே தன்னுடைய அப்பா தான். ஏன்னா இந்த 5-6 வருஷம் 7 வருஷமாக யாருமே கிடையாது. இந்த 2 பேர்த்துக்கு இந்த 2 பேர் தான். அழுதாலும் சிரித்தாலும் கட்டி பிடிச்சி உருண்டாலும் அப்பாவுக்கு மக தான், மகளுக்கு அப்பா தான். இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கதாநாயகனுக்கு காது கேட்காது. அவர் காது கேட்காது அப்படிங்கிறனாலேயே அவர் வாய் திறந்து எதையுமே பேசுனது கிடையாது, பேசவும் மாட்டார். அதனால் அவர் எதை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அதை சைகையிலேயே தான் அவர் கம்யூனிகேட் பண்ணுவார். சுற்றி இருக்க இத்தனை வருஷமாக கூட இருக்கிற பல நண்பர்கள் நட்பு வட்டாரங்கள்லேயே கூட கதாநாயகன் என்னதாங்க சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது யாருக்குமே புரியாது. கதாநாயகன் என்ன பேசுகிறாரு சொல்ல வர்றாருங்கிறது தெளிவாக தெரிஞ்ச ஒரே ஆள் யார் அப்படின்னா இவருடைய மக தான். ஸோ கதாநாயகனுக்கு தன்னுடைய மக ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் மேலே தான் உயிரே வச்சுருக்கேன். இருந்தாலும் நான் பேசுகிறது என் மகளுக்கு தான் ஏன் புரியுது, வேறு யாருக்குமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற கதையை அவர் என்ன சொன்னாலும் இந்த பொண்ணு தான் எல்லாத்துக்கும் இதான் எங்கள் அப்பா சொல்கிறாரு அப்படிங்கிறதையே எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதனாலேயே 2 பேரும் அந்த அளவுக்கு பிரியமாக இருக்கிறாங்க. இப்படி ஒரு தருணத்தில் ஏற்கனவே போச்சே நம்ம கதாநாயகனுடைய மனைவி அந்த எக்ஸு, அந்தம்மா திருப்பி பாருங்கங்க, வயசு 6 தாண்டி போய்கிட்டு இருக்கேன் மகளுக்கு, ஆனால் இப்போ வரைக்கும் இன்னும் அந்த பிள்ளையை ஸ்கூலில் சேர்க்கலை. காரணம் என்னங்கிறீங்க கேட்டால், இருந்தாலும் எனக்கு குடும்ப கஷ்டம், அந்தளவுக்கு ஸ்கூலில் சேர்க்கறதுக்கெலாம் காசு இல்லை அப்படின்னு பஞ்சப்பாடு பாடிக்கிட்டு இருக்கான். இங்கே இவன் கூட இருந்து என்ன ஒரு நல்ல வாழ்க்கையை என் பிள்ளை லீட் பண்ணிடும், அதனால் என் மகளை தயவு செஞ்சு என்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா லீகலாக அப்ரோச் பண்ண போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஷாமோ அப்படிங்கிற ஒரு இயக்குனர் இயக்குன படம். பொதுவாக அவர் எந்த மாதிரி ஆள் அப்படின்னா, ஒன்று ரொமான்டிக் ட்ராமா இல்லை எமோஷனலாக கலந்து அந்த மாதிரி படங்களை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர். இந்த படத்தை நிச்சயமாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு 2001 வெளியான ஐ எம் சாம், 2011 வெளியான தெய்வ திருமகள், 2013 வெளியான மிராக்கிள் இன் செல் நம்பர் 7 எல்லா படங்களும் கண்ணுக்குள்ளே கன்ஃபார்மாக ஓடியே தீரும். குறிப்பாக அந்த 2013 வெளியான மிராக்கிள் இன் செல் நம்பர் 7 படம் உங்களுக்கு சீன் டு சீனாக பல இடங்களில் அப்படி மைண்டுக்குள்ளே வந்துட்டு போகும். கிட்டத்தட்ட அந்த தோசையை அப்படியே வேறு கல்லில் புரட்டி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த மோமோ. ஆனால் மிராக்கிள் இன் செல் நம்பர் 7 படம் பார்த்தவங்க யாருமே என்ன சார் படம் அது ரொம்ப ஸ்லோ ட்ராமா சார், ஒன்றும் அப்படியெல்லாம் எஃபெக்டிவாக இல்லை சார் அப்படின்னு சொன்ன ஒருத்தம் கூட கிடையாது. இது வரைக்கும் அப்படி நான் ஒரு படத்தை கேள்விப்பட்டதே கிடையாதுங்கிற ஒரு அரிய ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு அந்த படத்தை பார்த்துருங்க, மிஸ் பண்ணிடவே பண்ணாதீங்க. நம்மலாம் எப்பயோ விமர்சனம் பண்ண படம், அற்புதமான ஒரு படம். அந்த படத்தை பார்த்துட்டு யார் விமர்சனத்துக்கே வந்தால் கூட நமக்கு கண்ணெல்லாம் தண்ணி கட்டிக்கிட்டு நிற்கும். அந்த அளவுக்கு பயங்கர எமோஷனலான கிளைமேக்ஸு. அந்த கிளைமேக்ஸில் கதறி அழுகாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே அந்த லீட் பெர்ஃபார்மன்ஸ் யார், கதாநாயகனாகட்டும் அவருடைய பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு. இவங்க 2 பேரும் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸை எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸில் ஹோல்ட் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த விதம் தான். அதே மேஜிக் இந்த படத்துலையும் உண்டு. இந்த படத்தில் லீ லுவான் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு, 7 வயசு தான் அந்த பொண்ணுக்கான். எனக்கு சார் எப்படி சார் அந்த பொண்ணை நடிக்க வச்சிங்க, எனக்கு இந்த ஒரு விஷயம் மைண்டில் தோணும் போதே தெய்வ திருமகள் படத்துடைய அந்த இன்டர்வியூ, அந்த ப்ரொமோஷன் சைட்லலாம் பார்க்கும்போது விக்ரம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார். சார் எனக்கு என்ன சார், நான் நடிப்பேன், ஏன்னா அவர் எந்த மாதிரி ஒரு கேரக்டருங்கிறது நமக்கு தெரியும். எனக்கு என்ன சார், நான் நடிப்பேன், எப்படி நான் குழந்தை மாதிரி கூட நடிப்பேன், அதுவே ஒரு விஷயம். ஆனால் ஒரு குழந்தை, ஒரு சின்ன பொண்ணு இந்த அளவுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்ட் அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா அந்த பொண்ணு, அதுதான் அந்த படம் நின்னதுக்கு காரணம் அப்படின்னு விக்ரம் சொல்லியிருப்பாப்புல. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த படத்துடைய கதாநாயகனும் அட்டகாசமாக புல் ஆஃப் பண்ணியிருப்பார் ஒரு கேரக்டர். ஆனால் அவரெல்லாம் ஒன்றும் இல்லை, ஓரமாக நில்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த குட்டி பொண்ணு எப்படி சார் முதல்ல நடிப்பை வாங்கினீங்க, இது நடிப்பு தானா இல்லை உண்மையாகவே அவருடைய சொந்த பொண்ணா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு சந்தேகம். அந்த அளவுக்கு அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸு, செம்மையாக புல் ஆஃப் பண்ணியிருந்தது அந்த பொண்ணு. குறிப்பாக ஒரு ஃப்ளூட் எடுத்து அந்த பொண்ணு
காது கேட்காத தன்னுடைய அப்பாவுக்கு வாசித்து காமிக்கிற ஒரு சீன் ஒன்று இருக்குது. நீங்கள் பாருங்கள், யார் பார்த்தாலும் கண்கள்லாம் குளமாயிடும் நமக்கு. அந்த மாதிரி ஒரு காட்சி. அதே மாதிரி இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் அட்டகாசமாக பண்ணியிருந்தது. அந்த பொண்ணு அந்தளவுக்கு ஃபினாமினலாக பண்ணியிருந்தது. இந்த படம் ஏற்கனவே 2 பேருமே பெஸ்ட் ஆக்டருக்கு வாங்கிட்டாங்க. இவர் ஹீரோ பெஸ்ட் ஆக்டருக்கு வாங்கிட்டார், அந்த குட்டி பொண்ணு பெஸ்ட் ஆக்ட்ரஸுக்கு வாங்கிடுச்சு. அந்தளவுக்கு ஃபினாமினலான பர்ஃபார்மன்ஸு. அதில் தான் இந்த கதையே நிற்கிது அப்படின்னு நான் சொல்லுவேன். டெக்னிக்கலி பொதுவாகவே ஏஷியன் ஃபிலிம்ஸ் எல்லாம் சினிமோட்டோகிராஃபி தாறுமாறாக இருக்கும் எப்பயுமே. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சைனீஸ் படம், ஹாங்காங் படம், சவுத் கொரியா படம், ஜாப்பனீஸ் படம், இல்லை வியட்நாமீஸ் படம். வியட்நாமீஸ் படங்கள்லாம் எல்லோ ஃப்ளவர்ஸ் அந்த க்ரீன் கிராஸ் இப்போயுமே நான் சொல்கிறது உண்டு. அந்த படத்துடைய ட்ரெய்லரை பாருங்கள், என்னையா இது எப்படியா எடுத்தீங்க, இது எனக்கு கேமராவில் எடுத்த மாதிரியே இல்லையா, நேரவே போய் எடுத்தீங்களா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே நேர பார்த்த அளவுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அவங்க வச்ச ஒரு ஃப்ரேம்லையும் எல்லோ ஃப்ளவர்ஸ் அந்த க்ரீன் கிராஸ் அப்படி ஒரு சினிமோட்டோகிராஃபி அந்த மாதிரி பளிச்சுன்னு சொல்லி செம்ம ரிச்சாக கிராண்டியரான விஷுவல்ஸ் இந்த படத்துக்கும். இத்தனைக்கும் இந்த ஒரு எமோஷனல் ட்ராமா தான், பட் அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. அதே நேரத்தில் படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்குமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். ஒரு எமோஷனல் சீக்வன்ஸையும் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் உங்கள் புல் ஆஃப் பண்ண விதமே வேறு, அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலி இந்த கதைக்கெல்லாம் என்ன தேவையோ அது உள்ளே இருந்தது. இதை தாண்டி வாய் பேச முடியாத இல்லை காது கேட்காத நபர்களுக்கெல்லாம் நம்ம பொதுவாக நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. இப்போ அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டில் கூட இப்போ ஒரு கை இல்லை, ஒருத்தருக்கு ஒரு கை இல்லைங்க, இல்லை ஒருத்தருக்கு கால் இல்லை, அவரால் நடக்கிறது கஷ்டப்படுறாரு இவங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஆனால் ஈவன் வாய் பேச முடியாதவங்களாகட்டும் இல்லை காது கேட்காதவங்களாகட்டும் இவங்க படுற கஷ்டம்லாம் எவ்வளவுங்கிறது இந்த படத்தை பாருங்கள். நிச்சயமாக நம்ம என்னமோ நினச்சோங்க எப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலை இந்த படம் கொடுக்கும். அவங்களுக்காகவும் பேசின ஒரு படம். அவங்க இவ்வளவு நாளாக பேச முடியாத பல விஷயங்களை இந்த படம் மூலமாக இந்த டைரக்டர் பேசியிருக்காப்புல. பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இன்னொரு சூப்பர் மேட்டர் என்னென்னா, இந்த படத்தில் அடல்ட் கான்டென்ட் எதுவுமே கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோடு உட்காந்து 6லேருந்து 60 வரை உட்காந்து பார்க்கக்கூடிய தரமான ஒரு படம் இது. நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம். எந்த காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிவிட்டு பின்னாடி போய் வருத்தப்படாதீங்க. அதனால் சட்டு புட்டுன்னு இன்றைக்கே பார்த்து முடிச்சிருங்க. அந்தளவுக்கு அட்டகாசமான ஒரு படம் இது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.